குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 பிசி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கீயும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்கள் மார்க்கை செக் பண்ணியிருப்பீங்க. நமது பயிற்சி மையம் சார்பில் கட் ஆஃபும் ரிலீஸ் பண்ணிட்டோம். நிறைய அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு மதிப்பெண் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபிசிக்கல் பண்ணிடணும். ஃபிசிக்கல் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஃபிசிக்கல் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லது தான், சரிங்களா? அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் முடிஞ்சு கட் ஆஃப் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இல்லை முழுசாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா 45 டாபிக் வந்து சைக்காலஜி கவர் பண்ணியிருக்கோம். 14 தேர்வுகள் நடத்துகிறோம். 1000 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இல்லை டாபிக் வைஸ் 8 வினாக்களும், ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 3 வினாக்கும், ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷெடியூல் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ வந்துடும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமோட கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? அடுத்தது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2833 பேர், ஓகேங்களா? மொத்தமாக சேர்த்து தான், ஓகேங்களா? அடுத்தது சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை, அதாவது சிறைத்துறையில் 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களில் 142 பேரும் பெண்களில் 38 பேரும் எடுக்கிறாங்க. தீயணைப்புத் துறையில் 631 ஆண்கள் மட்டும்தான் எடுக்கிறாங்க, பெண்கள் எடுக்கிறதில்ல, ஓகேங்களா? நமக்கு வந்து மொத்த வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணி என்னென்னலாம் படிச்சிருக்கோம், எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் போக போகிறோம். அந்த ஃபிசிக்கலுக்கு என்னென்னலாம் வேணும், எப்படிலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3644 வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கட் ஆஃப்குள்ளே வரீங்க அப்படின்னா 1:5 ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எடுப்பாங்க, சரிங்களா? 1:5 ரேஷியோவில் எடுப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 பேருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 18,000 பேருக்கு மேலே, ஓகேங்களா? எப்போவுமே கட் ஆஃப் எக்ஸாக்டாலாம் எடுக்க முடியாது. 18,000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க, சரிங்களா? ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் ஃபிசிக்கலுக்கு போவீங்க. ஃபிசிக்கல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோட்டாவில் என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் எப்படி அந்த எக்ஸாமுக்கு, அதாவது கட் ஆஃபுக்குள்ளே ஃபிசிக்கலுக்கே நீங்கள் இந்த கட் ஆஃப் வச்சு தான் நீங்கள் உள்ளே போவீங்க, ஓகேங்களா? சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 10%, ஓகேங்களா? இதில் 9% டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வார்டு கோட்டாவும், 1% வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு பண்ணின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு, ஓகேங்களா? 2ஆம் நிலை காவலரில் சிறை காவலருக்கும் அதே முறை தான் பின்பற்றுருக்காங்க. தீயணைப்பாளர்களுக்கும் அதே முறை தான் பின்பற்றுறாங்க, ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா சிறை காவலருக்கு 10% ஃபுல்லாகவும், தீயணைப்பாளருக்கு 10% ஃபுல்லாகவும், 2ஆம் நிலை காவலருக்கு 7% தான் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி டேரெக்டாக 10% எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ 7% தான் எடுக்கிறாங்க. இப்போ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆஃப் அதிகமாக போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக தான்ப்பா இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க் அதிகமாக தான் வரும், சரிங்களா? ஆனால் போன ஆண்டை விட அந்த அளவுக்கு கிடையாது, ஓகேங்களா? அடுத்தது இந்த 10%ல் 7% இதை போட்டுட்டு மீதி 3%க்கு மெச்சத்தக்க விளையாட்டுகள்னு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் டேரெக்டாக அப்ளை பண்ணி அவங்க உள்ளே வந்துடுவாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, ஓகேங்களா? டேரெக்டாக அப்ளை பண்ணி உள்ளே வருவாங்க. அடுத்து முன்னாள் ராணுவத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலும் 5% தான், ஓகேங்களா? அதேமாதிரி ஆதரவற்ற விதவிக்கும் 3% தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. தீயணைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எடுக்கிறது இல்லையா, அதனால் அவங்களுக்கு கிடையாது. அடுத்து தமிழ் வழி முன்னுரிமையில் 20% கொடுக்குறாங்க. இந்த தமிழ் வழி முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோல் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க. இது பெருசாக ரோல் பண்ணுறதில்ல, ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுப்பிரிவு ஓசியில் இருக்கீங்கன்னா 31%, இந்த 18,000 பேரில் 31% வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வருவாங்க, ஓகேவா? அடுத்தது பிசியில் 26.5% பேர் வருவாங்க. இதில் பிசிஎம் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா 3.5% வந்து பார்த்திங்கன்னா 18,000 பேரில் எடுத்துக்குவாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா 20%, ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவங்க ஒரு 15%, ஆதி திராவிட அருந்ததி வகுப்பை சேர்ந்தவங்க எஸ்சிஏன்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு 3% வருவாங்க. பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்க ஒரு 1% வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் இந்த கேட்டகரியில் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18,000 பேர் இதுலேருந்து எடுப்பாங்க, ஓகேங்களா? இந்த கேட்டகரியில் தான் எடுப்பாங்க, சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எல்லாமே இதெல்லாம் விட்டுட்டாங்க. அடுத்து ஃபிசிக்கல் தான், ஓகேங்களா? இதில் விளையாட்டு ஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இருந்தால் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கவங்களுக்கு தெரியும். இந்திய நாட்டின் சார்பாக பன்னாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டவங்க தான் ஃபார்ம் 1,
ஓகேங்களா. ஃபார்ம் 2ங்கிறவங்க தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழ்நாடு சார்பாக கலந்துக்கிட்டவங்க. ஃபார்ம் 3 வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு இடையான போட்டிகளில் கலந்துக்கிட்டவங்க. இவங்க சான்றிதழ் யார் வழங்கியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட விளையாட்டின் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பினுடைய செயலர் வழங்கியிருக்கணும். ஃபார்ம் 1 அப்படின்னா சம்மந்தப்பட்ட விளையாட்டின் தேசிய விளையாட்டு கூட்டமைப்போட செயலர் அல்லது மாநில விளையாட்டு சங்கத்தோட செயலர் வழங்கியிருக்கணும். ஓகேங்களா. இது என்ன ஸ்டேட் லெவல் இது. அடுத்தது பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர், பதிவாளர் அல்லது பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டு பொறுப்பு அதிகாரி வழங்கியிருக்கணும். இவங்கெல்லாம் சிக்னேச்சர் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வருவீங்க. அடுத்தது 16 விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த 16 விளையாட்டுகளில் நீங்கள் மேலே வச்சிருக்க 3 ஃபார்மில் எந்த ஃபார்ம் வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான். ஓகேங்களா. கூடைப்பந்தாக இருக்கட்டும், கால்பந்து, வளைகோல், கையுந்து, கைப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, பளுதூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டி மற்றும் குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம். ஓகேங்களா. சிலம்பெல்லாம் இப்போ ரீசெண்டாக சேர்த்தாங்க. ஓகேவா. அடுத்தது இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 3% வந்து பார்த்திங்கன்னா மெச்சத்தக்க விளையாட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. மெச்சத்தக்க விளையாட்டுக்கு 3%. தற்போதைய விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும். உடல்கூறு அறுத்தல் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா பொது விண்ணப்பதாரர்கள் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அவங்களும் பண்ணணும். ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதாமல் வருவாங்கங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா. மெச்சத்தக்க விளையாட்டுகளுக்கு எழுத்து தேர்வுலேருந்து விளக்கு. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுருக்காங்க இல்லையா, அவங்களும் டேரெக்டாக வருவாங்க. ஃபிசிக்கல் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. சரிங்களா. அவங்களுக்கு தான் அந்த 3%. ஓகேங்களா. அடுத்து தமிழ் மீடியம்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் ராணுவத்திற்கு 5%, அதையும் பார்த்துட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம ஃபிசிக்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் திருநங்கையாக இருக்கீங்க அப்படின்னா, 3ஆம் பாலினத்தவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு அங்கேயே முன்னாடியே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டோம் எக்ஸாமுக்கு முன்னாடி. ஓகேங்களா. அடுத்தது தமிழ் மொழி தகுதி தேர்வு 80 மார்க்குங்க. இதில் நீங்கள் 32 மார்க் எடுத்துருக்கணும் கம்பல்சரி. எடுக்கலை அப்படின்னா உங்களுடைய அடுத்த முதன்மை தேர்வு பேப்பர் வந்து வேல்யூவேஷன் ஆகாது. சரிங்களா. இதில் நீங்கள் 32 வரல சார், நான் ஆன்சருக்கு செக் பண்ணால் 30 தான் வருதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா. இதில் நீங்கள் 32 எடுத்தால் தான் உங்களுடைய மெயின் பேப்பரை அவங்க திருத்தவே ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா. இல்லைனா நீங்கள் எலிஜிபிளே கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது சான்றிதழ் சரிபார்ப்பு. ஓகேங்களா. உங்களை பிஇடி அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கூப்பிடும்போது சர்டிஃபிகேட் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு மார்க் கிடையாது. ஓகேங்களா. உடற்கூறு அளத்தலுக்கும் மார்க் கிடையாது. சரிங்களா. உடல் உறுதி தேர்வு இதுக்கும் மார்க் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 1500, அது சும்மா எலிஜிபிள் ரவுண்டு சொல்லுவாங்க. அதுக்கு மார்க் கிடையாது. அடுத்தது உடல் திறன் போட்டி, இதுக்கு தாங்க உங்களுக்கு 24 மார்க். ஓகேங்களா. சிறப்பு மார்க் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மாணவர் என்சிசி வச்சுருந்தீங்கன்னா 2 மார்க், என்எஸ்எஸ் வச்சுருந்தீங்கன்னா 2 மார்க், விளையாட்டு ஸ்போர்ட்ஸு கேம் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த 6 மார்க் தான் இது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கு. ஓகேங்களா. நம்ம எக்ஸாம்லாம் கடந்து வந்துட்டோம். சரிங்களா. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உடற்தகுதி தேர்வுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா. ஹைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஓசி, பிசி, பிசிஎம்மு, எம்பிசி இந்த பிரிவை சேர்ந்த ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் கம்பல்சரி இருக்கணும். பெண்களாக இருந்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் கம்பல்சரி இருக்கணும். இதே ஆதிதிராவிட அருந்ததியர் பழங்குடியினராக இருந்தீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் 167 இருந்தால் போதும், பெண்களாக இருந்தால் 157 இருந்தால் போதும். ஓகேங்களா. 2 சென்டிமீட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப கம்பல்சரிங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஹைட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் தான். ஓகேங்களா. மைன்யூட்டாக இருக்கும், அதுவும் கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஞ்சில் இருந்தால் அவங்க அப்படி தான் எடுத்துவாங்க. அடுத்தது மார்பளவு அளத்தல் வந்து ஆண்களுக்கு மட்டும்தாங்க. 81 சென்டிமீட்டர் வந்து நார்மல் இருக்கணும். அப்புறம் வந்து பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து அதிகரிக்கணும். ஓகேங்களா. அடுத்தது இதில் முக்கியமாக முன்னாள் இராணுவத்தில் இந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேர்வு, அதாவது முன்னாள் இராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடற்கூறு அளத்தல்லேருந்து விலக்கு அளிக்கிறாங்க. ஓகேங்களா. அவங்க ஆல்ரெடி எலிஜிபிளாக தான் அதில் போயிருப்பாங்க. இதில் உயரம் அளத்ததை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது நீங்கள் 169.6 இருந்தீங்க அப்படின்னா 169.5 தான் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. 169.5 சென்டிமீட்டர் தான் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 169.8 இருந்தால் தான் அதை முழு வேல்யூவாக எடுத்துக்குவாங்க. இவங்க முழு வேல்யூ எப்படி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது தான் வழி. ஓகேங்களா. 3 மாதத்துலலாம் ஹைட்டு ஏறாதுங்க 1 சென்டிமீட்டர்லாம். சரிங்களா. மைன்யூட்டாக ஏறும். 3 மாதத்துலாம் அவ்வளோ ஹைட்டு ஏற்ற முடியாது. யாராவது ஏற்றுறேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்ப வேணாம். இல்லை சம்மந்தப்பட்ட மருத்துவரையோ யாரையாச்சும் அணுகி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஆல்ரெடி போலீஸில் இருப்பாங்களே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தது உடற்து உறுதி தேர்வு ஆண்களுக்கு 1500 ஓடணும் 7 நிமிஷத்துலங்க. அதற்கும் குறைவான நேரத்தில் எப்படி வேணால் ஓடி முடிக்கலாம். ஆனால் 7 நிமிஷம் கம்பல்சரி. ஓகேங்களா. பெண்களாக இருந்தீங்கன்னா 400 மீட்ரு 2.5 நிமிஷத்தில் ஓடணுங்க. ஓகேங்களா. முன்னாள் இராணுவத்தில் இருந்தீங்கன்னா அதே 1500 மீட்ரு 8 நிமிஷத்தில் ஓடணுங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான். இதுக்கு வந்து மார்க் கிடையாதுங்க. இது எலிஜிபிள் பண்ணணும். இதை முடிச்சா தான் நீங்கள் அடுத்ததுக்கு போவீங்க. ஓகேங்களா. அடுத்து உடற்திறன் போட்டித் தேர்வு, இதுக்கு 24 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கயிறு ஏறுதல். ஓகேங்களா. 5 மீட்டருக்கு குறைவாக நீங்கள் ஏறினீங்கன்னா 0 மார்க்.
5 மீட்டருக்கு மேலே 6 மீட்டருக்குள்ளே ஏறினீங்க அப்படின்னா 4 மார்க் கொடுப்பாங்க. 6 மீட்ரு அல்லது அதற்கு அதிகமாக ஏறிட்டீங்க அப்படின்னா 8 மார்க் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நீளம் தாண்டுதலில் நீங்கள் 3.80 தான் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாருங்க. 3.80 சிங்கிள் ஸ்டார். அது கீழே வந்துட்டீங்க 0 மார்க்கு. ஏன் இந்த 0 மதிப்பெண் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் அடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட். ஓகேங்களா? இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் 0 மார்க் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி 4.5 மீட்ரு அதுக்கு அதிகமாக தாண்டிட்டீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இதேமாரி இல்லை நீங்கள் உயரம் தாண்டுதல் தான் எடுப்பீங்க அப்படின்னா உயரம் தாண்டுதல் 1.2 மீட்டருக்கும் குறைவாக தாண்டிங்க அப்படின்னா 0. 1.20 மீட்டருக்கு அதிகமாக மீட்ரு அதுக்கு மேலே போயிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க் ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க. 4 மார்க்கு. 1.40 அப்படின்னா 2 ஸ்டார் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஓட்டம் 100 மீட்டர் இல்லை 400 மீட்டர் ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணும்போது நீங்கள் எதில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டு போங்க. அங்கே போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஓடுறாங்க, அது ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அது காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. இங்கே வந்து 400 மீட்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் தான்டா அப்படியே ஒரே ரவுண்டில் டக்குன்னு வந்துடலாம், ஒரு 15 செகண்ட் தானே அப்படியே ஓடிடலாம்னு நினச்சிட்டுலாம் நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த 15 செகண்ட் சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்கள் ஒரு சொடுக்கு போகிற நேரத்தில் நீங்கள் லைட்டாக அப்படியே ஸ்லோ ஆகிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஓகேங்களா? அதனால் இது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். 15 செகண்டில் ஓடினீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டார் 4 மார்க். 13 செகண்டுக்குள்ளே ஓட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. 400 மீட்டராக இருந்தால் 80 செகண்டு 70 செகண்டு. ஓகேங்களா? இது ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு. இதே பெண்களுக்கு, நீங்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா நீளம் தாண்டுதல் 3 மீட்ரு ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 மார்க்கு. 3.75 மீட்டர் ஜம்ப் பண்ணிங்கன்னா 8 மார்க் கொடுப்பாங்க. அதாவது குண்டு எறிதல் இல்லைனா கிரிக்கெட் பந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ குண்டு எறிதலாக இருந்தால் 4 கிலோ கொடுப்பாங்க. பந்து எறிதல்னால் நார்மல் கிரிக்கெட் பந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 4.25க்கும் அதிகமாக தூக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 மார்க்கு. 5.5 மீட்டர் தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது 8 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி பந்து எறிதல் வந்து பார்த்தீங்கன்னா 17 மீட்டர் தூக்கி போட்டிங்க அப்படின்னா 1 ஸ்டாரு. 24 மீட்டர் போட்டிங்க அப்படின்னா 2 ஸ்டார் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓட்டம் 100 மீட்ரு இல்லைனா 200 மீட்ரு இது ரெண்டும் தாங்க உங்கள் பெண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டராக இருந்தால் 17.5 ஓடணும். ஓகேங்களா? அது சிங்கிள் ஸ்டாரு. இல்லைனா 15.5 ஓடினீங்கன்னா டபுள் ஸ்டார். அதேமாதிரி 200 மீட்டர்னா 38 ஓடினீங்க 38 செகண்டில் ஓடினீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டாரு. 33 செகண்டில் ஓடினீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் 8 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி முன்னாள் இராணுவத்தினருக்கு அப்படி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பு கிடையாது. டைரெக்டாக குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், அதேமாதிரி நமக்கு வச்ச மாதிரி ரன்னிங் தான். ஓகேங்களா? அதேமாதிரி சேம் தான். இதில் ஒன்றும் மாற்று இல்லை. இதுக்கு வந்து குண்டு எறிதல் மட்டும் அவங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ரோப்பு கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது மார்க் என்னென்ன மார்க்கு ஏ சர்டிஃபிகேட். அதாவது என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 1/2 மார்க்கு, பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 1 மார்க்கு. அதில் அதிகபட்சமாக 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா சி சர்டிஃபிகேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நான் என்எஸ்எஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா எத்தனை மார்க் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுடலாம். சரிங்களா? மெடிக்கலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக போட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தேர்வாணையம் சொல்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபுல்லாமே வீடியோ ரெக்கார்டுங்க. நீங்கள் வந்து யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேணாம். ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஃபுல்லாமே வீடியோ ரெக்கார்டு, அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் முழுக்க உங்களை மட்டுமே நம்பி போங்க ஃபிசிக்கலுக்கு. சரிங்களா? நிறைய கோச்சிங் சென்டருக்கு பெட்ரு அதாவது இது மாதிரி நீங்கள் ஒரு ஃபிசிக்கலே கொடுக்காத கோச்சிங் சென்டர்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஓகேங்களா? நல்லா பெஸ்ட்டு கோச்சிங்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நல்லா அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் போகும்போது ஓகேங்களா நல்ல கோச்சிங் சென்டராக பார்த்து சேருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் டக்குன்னு அந்த இடத்த கடந்து போக முடியும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் 24 அடிச்சிருந்தால் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலமையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான இடத்துல போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப்பை பாதிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூடியூப்பில் இருக்க வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோ பார்த்துட்டு போய் சேர்ந்துட்டு அந்த கோச்சிங் சென்டர் சரியில்லைன்னு நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அகாடமியும் சொல்லலை, அந்த பர்டிகுலராக ஒரு சில அகாடமி சொல்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து 4 பேர்கிட்ட விசாரிங்க. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும் 4 பேர்கிட்ட விசாரிங்க. பெஸ்ட்டு கோச்சிங்லாம் இன்னும் நிறைய கொடுக்குற இடம் நிறைய இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பயிற்சி மையத்தை தேர்ந்தெடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஃபிசிக்கலில் 24 அடித்தா தான் வேலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா அகாடமியாக கோச்சிங் சென்டரில் சேர்ந்து ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம் கிளியர் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் முடித்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மெடிக்கலுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தா தான் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். சரிங்களா? நம்ம லாஸ்ட்டாக ஒன்ஸ் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். எஸ்ஐ படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு சைக்காலஜி மேக்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். 2020 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச். இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் காம்போவாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனு பிரிண்ட் அவுட் போட்டு உங்கள் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மார்க் டீட்டெயில்ஸ் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.